நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன் சார். தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கிளைமேக்ஸ்ல பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜன் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் வந்து அந்த 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு 500 ரூபாய் எங்க, ஐயோ அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லியிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா வந்து அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னே உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க ஏன், இத்தனை பேர் பேசவோதே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு. அப்புறம் நான் எங்கிருந்து கதை சொல்றது? நான் கதை சொன்னேன்னு திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் 500 ரூபாயை தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது கதை நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் வேற வந்து நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போச்சு சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆபரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆபரேஷன் நடக்கணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால் டப்பிங் பேசவே. நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியல. இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார். இந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார். வேணாம் நீங்க டப்பிங் பேசுறீங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்ன பாதிச்சது இந்த படம். அவர் எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே எங்க நண்டா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டார், ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு, ஏறி வந்து உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு, அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க, எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது, அத்தனையும் இருந்ததுங்க. இன்னும் 2 சீன் நான் ஆக்ட் பண்ணது 2 சீன் தான், அவ்வளோ இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சீன் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நானு முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன், நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன் சார். தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையதான் பேசுறேன். கிளைமேக்ஸ்ல பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜன் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டமெல்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாம் ஐயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து, யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட். சார் இவ்வளவுதான் சார்.
இவ்வளவுதான் சார் சொல்றேன். வணக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறோம். ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெய்லர்லயே போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ட்ரெய்லர் எஃபெக்ட் வருதுன்னு. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க. அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்க. நான் இப்ப அவர் சோகமா பினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல அதெல்லாம் சொல்லல சார், எதையுமே சொல்லல சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.